எல்லா புகழும் இறைவனுக்கே. முகமது நபி காலத்தில் ஒரு நபர் மரணித்துட்டாரு. அவர் முகம் மாறிடுது. மாறின உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. பயந்து நபியை போய் கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. நபி இங்கே வாங்க, ரசூலில் ஒரு நபர் இறந்துட்டார், வாங்க வாங்க. அவர் முகம் மாறிடுது, பிற்கு முகமாக மாறிடுது. மாறிடுச்சு, நீங்கள் பாருங்கள், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரசூலில் ஓடி வர்றாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சலாத்து சொல்லி அவங்களுக்கு முபாரக்கான கையால் சலாத் சொல்லி இப்படி தடவுறாங்க. திருப்பியும் பழைய நிலைமையில் வந்துடுது, மனுஷ முகமாக மாறிடுது. அப்போ அல்லாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், உலகத்திலே மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்காத, எல்லாரும் பயந்துருவாங்க, மறைச்சி வச்சிரு தண்டனையெல்லாம், மறைவாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாயிட்ட கேட்குறாங்க, உங்கள் மகன் அவங்கள நல்லா கவனிச்சாங்களா? இல்லைப்பா, அவன் கல்யாணம் செஞ்சதுலேயே என்னை ஏறத்து கூட பார்க்குறதில்ல, எங்கள் அத்தியாவசிய தேவை கூட எனக்கு பணம் தரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனைவிட்ட போய் கேட்குறாங்க. மனைவி நல்ல என்னையும் பிள்ளையை நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பிள்ளையை மன்னிச்சிருங்க, நாங்கள் அப்போ தான் எல்லாம் அவங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான். நான் மன்னிக்கவே மாட்டேன், அவனை என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டான், நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா எவ்வளோ சொல்லியும் அந்த பொம்பளை மன்னிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை சொல்லி கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை நெருப்பு மூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நெருப்பு மூட்டி தகந்து நெருப்பு எரியுது. அதை இறந்த நபரை கொண்டு அந்த நெருப்பில் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வேணாம், என் மகனை நெருப்பில் போடாதீங்க, வேணாம் சொல்லி, நீங்கள் மன்னிக்காட்டி எல்லாம் நெருப்பில் தான் போடுவான், அதை நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை, நான் என் மகனை நான் மன்னிச்சிட்டேன், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், நெருப்புலலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பெற்றோரை வருத்தப்பட வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். நம்ம அவங்க மனசு குளிர்ந்த மாதிரி நடந்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மனைவி கவனிக்கிறதா கடமை நினச்சிக்கிறாங்க. உங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவே சொல்கிறாங்க, அவன்லாம் இனி கூப்பிட வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் வேலை இருக்குது, நானும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை விட பெரிய வேலை வேணுமா? இது அவங்க கடமை தானே. இது யார் கடமையோ யாருக்கோ உள்ளது மாதிரியும் நமக்கு இல்லாத மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தான் இது. அம்மா கவனிச்சுட்டு தான் மற்றவங்களை அதுக்கப்புறம் கவனிக்கணும். எனக்கெல்லாம் வேலை இருக்குது, வேறு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெற்றோரை நல்லா கவனிக்கணும். கவனிச்சாதான் அந்த மாதிரி நமக்கு நடக்காது. அல்லாஹ் உலகத்திலே பெரிய அந்தஸ்து கொடுப்பான், மறுமையிலையும் சொர்க்கம் கொடுப்பான். நமக்கு ரெண்டும் கிடைக்கணும்டா பெற்றோரை நல்லா கவனிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம். தாயின் பாதத்தின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்து தகுத்து அக்தாமில் உம்மஹாத்தி. ஆகவே நாம் தாயை நல்லா கவனித்து சொர்க்கம் செல்பவர்களாக ஆகிவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.